Hi friends, வணக்கம். Welcome to our Cook with Ganya YouTube channel. இன்னைக்கு நம்ம potato roll samosa ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல வந்து 2 கப் அளவுக்கு மைதா வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை வந்து இந்த மாதிரி கையால மசிச்சிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கோங்க friends. 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா அளந்து 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க फ्रेंड्स. அதுக்கு மேல எடுக்காதீங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்து எல்லா மைதாலையும் படுற அளவுக்கு கையால நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க फ्रेंड्स. மொத்தமா வந்து கொட்டிராதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஊத்தி இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசைறப்ப கொஞ்சம் கெட்டியாவே இருக்கட்டும் फ्रेंड्स. அதிகமா தண்ணி ஊத்தாதீங்க. கரெக்ட்டா 1/2 கப்பா மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ 3 வேக வச்ச பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி துருவல்ல வச்சு துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துருவுறது வந்து கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு फ्रेंड्स. அது என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா மிக்ஸில வந்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெறும் பொட்டேட்டோ மட்டும் மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் அதாவது சோள மாவு சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் வந்து சாப்பர்ல வச்சு சாப் பண்ணிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கோங்க फ्रेंड्स. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க फ्रेंड्स. 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா மேகி மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க फ्रेंड्स. 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் வந்து சேர்த்துக்கோங்க फ्रेंड्स. கையால நல்லா mix பண்ணிக்கோங்க. தண்ணி சுத்தமாவே சேர்த்துக்காதீங்க. இப்போ இந்த ரெசிபி பண்றதுக்கு வந்து நம்ம இந்த பிசைஞ்சு வச்ச மாவை வந்து 3 பங்கா வந்து பிரிச்சு வச்சுக்கோங்க फ्रेंड्स. பாருங்க 3 பங்கா வந்து பிரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி வந்து நம்ம செய்வோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஃபுல்லா வந்து உருட்டி வச்சுக்கோங்க. இந்த சப்பாத்தி கல்ல அளவுக்கு உருட்டிக்கோங்க. நடுவுல வந்து ஒரு குட்டி கிண்ணம் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா? அதாவது மிக்ஸ் பண்ணி வச்ச பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஃபுல்லா வந்து தடவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு grip கிடைக்கிறதுக்காக அந்த கிண்ணத்து மேல வந்து இந்த மாதிரி விரல் வச்சிட்டு நீங்க அப்படியே வந்து ரவுண்டா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே வாங்க. நீங்க நம்ம Cook with Ganya YouTube சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் வந்து பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் फ्रेंड्स. நிறைய பேர் பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स. அப்பதான் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். என்ன வந்து மேலும் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் फ्रेंड्स. ப்ளீஸ் அப்பதான் என்னால அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போட முடியும். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து ஃபுல்லா இந்த மாதிரி நம்ம மைதா மாவு வந்து பிசைஞ்சு வச்சோம் பாத்தீங்களா? அது மேல வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டா வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் फ्रेंड्स. கொஞ்சம் ஓட்டி விட்டுட்டேன். இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கறனால நமக்கு வந்து அப்ளை பண்றப்ப ரொம்ப ஈஸியா வந்து அப்ளை ஆயிடும் फ्रेंड्स. கஷ்டமே இல்ல. இப்போ நடுவுல வந்து அந்த கிண்ணம் இருக்கு பாத்தீங்களா? அத வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ pizza ரோலர் இருக்கு பாத்தீங்களா? அத வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ண போறோம். நடுவுல வந்து கிண்ணம் இருக்குல, கிண்ணத்தை எடுத்தோம் பாத்தீங்களா? அந்த இடத்துல வந்து நீங்க லைட்டா வேணும்னா தண்ணி வந்து தொட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் காட்றேன் பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 16 பீசஸ் வந்து இந்த மாதிரி நம்ம சமோசாஸ் வரும். இந்த மாதிரி ஷேப்ல அதாவது இந்த மாதிரி நீங்க கட் பண்ணீங்கன்னா 16 சமோசாஸ் வரும் फ्रेंड्स. நான் வீடியோல காமிச்ச மாதிரியே நீங்க வந்து கட் பண்ணுங்க. பாருங்க. உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக நான் வந்து பொறுமையா வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். வீடியோல காமிச்ச மாதிரியே நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. வீட்ல சமோசா செய்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனா கெஸ்ட் வந்தாங்கன்னா நிறைய பேர் வந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் சமோசா செய்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதே மாதிரி குட்டி பசங்களுக்குமே வந்து சாக்லேட் பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி வெளியில இருக்குறது வாங்கி கொடுக்கறத விட நம்ம இந்த மாதிரி வீட்லயே வந்து
செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்களுக்குமே நம்ம வீட்டு குட்டி பசங்களுக்குமே ரொம்ப நல்லது. இப்போ சைடில் அந்த பீஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, சைடில் 2 விரலாலையும் நல்லா அப்படி இழுத்துட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணிகிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சமோசா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படி உங்களால் வந்து கரெக்டாக ரவுண்டாக உருட்ட முடியல அப்படின்னா இது இன்னொரு ட்ரிக் வந்து நான் சொல்லியிருக்கேன். தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லாமே வந்து ரோல் பொட்டேட்டோ சமோசாஸ் வந்து செஞ்சுட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த லாஸ்ட் எண்டை மட்டும் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் வந்து வறுத்தெடுக்கும்போது மசாலா வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஒரே நேரத்தில் வந்து 8லேருந்து 9 சமோசாஸ் வந்து நம்ம போட்டு வந்து வறுத்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து செய்கிறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது, சீக்கிரமே செஞ்சிடலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வந்து நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபோக் வச்சு கூட கொஞ்சம் நீங்கள் வந்து மேலேயும் கீழேயும் திருப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொட்டேட்டோ ரோல் சமோசா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா வந்து அவ்வளோக்கா வந்து விழுகவே இல்லை. வறுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம சமோசா எடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மசாலா வந்து விழுந்திருக்கு. மற்றபடி உங்களுக்கு எண்ணெயில் வந்து அதிகமாக மசாலா விழுகவே விழுகாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் மொத்தமாக போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.